எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாரம் புது புது கதை, பாட்டு, வசனம் கேட்டுட்டு இருக்கீங்க. போன வாரம் என்ன கதை கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? மறந்துருச்சா இல்லைன்னா மறக்கலையா? சரி, இந்த வாரம் கேட்க போற கதைய நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? கதைக்குள்ள போலாமா? இங்கிலாந்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாராம். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு குதிரைனாலே ரொம்ப பிடிக்குமா. அதுக்காக குதிரையெல்லாம் வளர்த்துட்டு வந்தாராம். அந்த குதிரைக்கு பேர் கூட வச்சிருந்தாராம். குதிரையோட பேர் என்னன்னு தெரியுமா? படி, கேசி, பெய்லி. உங்களுக்கு கூட செல்ல பேர்லாம் வச்சிருக்காங்களா? அதே மாதிரிதான் அந்த குதிரைய அந்த விவசாயிக்கு ரொம்ப பிடிச்சனால நிறைய பேர் வச்சு அதை கொஞ்சி கொஞ்சி செல்லமா கூப்பிடுவாராம். ஒரு நாள் ஈவினிங் அந்த விவசாயி தன்னோட வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். விவசாயி எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எனக்கு உதவி தேவை, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு வெம்வெமா ஓடி வந்துட்டு இருந்தாராம் ஒரு அங்கிள். அந்த விவசாயி அந்த அங்கிளை பார்த்துட்டு ஓடி போய், ஐயா ஐயா, ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இங்க வாங்க, என் வீட்டு வாசல்ல உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு சூடா டீ போட்டு எடுத்துட்டு வந்து இந்த அங்கிளுக்கு கொடுத்தாங்களாம். உடனே அடுத்து அந்த விவசாயி கேட்க ஆரம்பிச்சாரா, ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு படப்படன்னு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாராம். உடனே அந்த அங்கிள் சொல்ல ஆரம்பிச்சாராம், ஐயா ஐயா, நான் மெதுவா ஜாலியா சந்தோஷமா தான் என் பயணத்தை ஆரம்பிச்சேன். நல்லாதான் காரு ஓட்டிட்டு வந்தேன். லண்டன்ல இருந்து என் பொண்ணை பார்க்கணும்னுட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வந்தேன் ஐயா. வர வழியில என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு குழிக்குள்ள என் காரை விட்டுட்டேன் ஐயா. என் காரு திருப்பியும் பின்னாடி வரவே மாட்டிக்குது. எனக்கு ஒரே பயமா இருக்கு ஐயா. என்ன பண்ணனே தெரியல. சுத்தி இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டேன். உடனே எல்லாரும் உங்க பேரை தான் சொன்னாங்க. உங்க வீட்டுலதான் குதிரை இருக்கு, அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ட்டு சொன்னாங்க ஐயா. ஐயா ஐயா, எனக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு விவசாயிட்ட அந்த அங்கிள் கேட்டாங்களாம். உடனே விவசாயி சொன்னாரா, ஐயோ ஐயோ, நீங்க இவ்வளவு எல்லாம் என்கிட்ட கெஞ்சாதீங்க, உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், வாங்க எங்க போகணும் அப்படின்ட்டு உடனே அவருடைய குதிரை, அதுக்கு தேவையான எல்லா திங்ஸ், கயிறு எல்லாத்தையும் எடுத்துட்டு வேமா அவர் பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போக ஆரம்பிச்சாங்களாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், விவசாயி எவ்வளவு உடனே ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு. உங்ககிட்ட கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் கேட்கலாம். எனக்கு மேத்ஸ்ல இந்த சம் புரியவே மாட்டேக்கு, இங்கிலீஷ்ல கிராமர் எப்போ பார்த்தாலும் எனக்கு தப்பு தான் போடுறாங்க மிஸ், எனக்கு கொஞ்சம் இதை சொல்லித்தாவ அப்படின்ட்டு கேட்கலாம். நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இன்னையில இருந்து எப்பெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் கேட்கறாங்களோ நீங்க அப்போல்லாம் உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? இப்ப அடுத்து என்ன ஆச்சுன்னு பாப்போமா? ரெண்டு பேரும் கார் பக்கத்துல போனாங்களா. அங்கிள் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அடுத்து ஒரு கயிறை கார்லயும் இன்னொரு கயிறை குதிரையிலையும் கட்டிட்டு இழுக்க ஆரம்பிச்சாங்களா. குதிரைய அந்த விவசாயி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தானா. டே பெய்லி, நல்லா இழுடா, இன்னும் கொஞ்சம் தான். கேசி, இன்னும் கொஞ்சம் தான். நல்லா வேலை பாக்குற அப்படின்ட்டு ஒவ்வொரு பேரா சொல்லி அந்த குதிரை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாரா. வண்டியில உட்கார்ந்து இந்த அங்கிளுக்கு ஒரே சந்தேகமா, என்ன இங்க ஒரு குதிரை தான் இருக்கு, இவர் என்னன்னா பட்டி, கேசி, பெய்லின்னு இத்தனை பேரு சொல்றாரு அப்படின்ட்டு யோசனையிலேயே வண்டியில உட்கார்ந்து இருந்தாரா. வண்டியும் மேல எடுத்துட்டாங்களா. அடுத்து வண்டியில இருந்து உடனே அங்கிள் கீழே இறங்கி வந்துட்டு, ஐயா ஐயா, என்ன நீங்க ஒரு குதிரை தானே இருக்கு, நீங்க எதுக்கு இத்தனை பேரை சொல்றீங்க அப்படின்ட்டு குழப்பத்துல வந்து கேட்டாங்களாம். உடனே அந்த விவசாயி சொன்னாரா, ஆமாயா, எனக்கு ஒரு குதிரை தான் இருக்கு, ஆனா அந்த பட்டிக்கு கண்ணு தெரியாதுயா, அதனால நான் மூணு பேர் சொல்லும் போது அந்த குதிரை என்ன நினைச்சுக்கோ தெரியுமா? என் கூட ரெண்டு குதிரை இருக்கு, நாங்க 3 பேர் சேர்ந்து தூக்கணும்னா ஈஸியா தூக்கிடலாம் காரை அப்படின்ட்டு நினைச்சுக்குவேயா. பாத்தீங்களா, நான் அப்படி சொன்ன உடனே என் குதிரைக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்ததுன்னு டக்குனு உங்க காரை எடுத்துருச்சு பாத்தீங்களா அப்படின்ட்டு சொன்னாராம். உடனே அந்த அங்கிள் படி கிட்ட போய், படி உன் எஜமான் சொல்றத நீ அப்படியே கேட்டு கீழ்படிறப்பா, நீ நல்ல குதிரையா இருக்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம். உடனே பட்டிக்கு அது புரிஞ்ச மாதிரி தலைய ஆட்டுச்சான். பாத்தீங்களா குட்டீஸ், அந்த எஜமான் சொன்ன வார்த்தைய குதிரை அப்படியே நம்பி செயல்பட்டனால அது அந்த காரையே தூக்க முடிஞ்சுச்சு. நம்மளும் கூட ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நம்ம வேதத்துல இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் நம்பும் போது நம்முடைய பலவீனத்துல ஏசப்பாவுடைய பலன் பூரணமா விளங்கும். நம்ம ஒரு வேலை நடக்கலாம், இந்த காரியங்கள்லாம் எனக்கு பண்ண முடியல, எனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது, எனக்கு இங்கிலீஷே பேச வரல, எனக்கு மித்தவங்களை போல கிரிக்கெட்டே விளையாட தெரியல அப்படின்ட்டு நினைக்கலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பி நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா பலனை தருவாங்க. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததா? இப்ப இதுக்கு ஏற்ற ஒரு வசனம் கத்துக்கலாமா? நான் எப்போதும்
என்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். சங்கீதம் 119:44. இப்போ ஒரு பாட்டு கத்துக்கலாமா? பைபிள் தானே பெஸ்ட், அதை படிக்கல நான் வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். பைபிள் தானே பெஸ்ட், அதை படிக்கல நான் வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். தேனை விட ஸ்வீட்டு, தேவன் தந்த லைட்டு, அவர் சொன்னபடி வாழ்ந்தா உன் லைஃப் ரொம்ப பிரைட்டு. இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பாத்துடலாமா? பைபிள் தானே பெஸ்ட், அதை படிக்கல நான் வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். பைபிள் தானே பெஸ்ட், அதை படிக்கல நான் வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். தேனை விட ஸ்வீட்டு, தேவன் தந்த லைட்டு, அவர் சொன்னபடி வாழ்ந்தா உன் லைஃப் தானே பிரைட்டு. தேனை விட ஸ்வீட்டு, தேவன் தந்த லைட்டு, அவர் சொன்னபடி வாழ்ந்தா உன் லைஃப் தானே பிரைட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாட்டு, வசனம், கதை எல்லாம் பிடிச்சிருந்ததா? இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இதை சொல்லி கொடுக்கணும். ஓகேயா? இதே போல இன்னொரு புது கதையோட உங்களை சந்திக்கிறோம். Until then, bye.